நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3-10 6 பதிகத்தின் 8 பாசுரத்தில் துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் அவை அல்லனாய் உயர நின்றதோர் சோதியாய் உலகேழும் உண்டுமிழ்ந்தான் தன்னை அயரவாங்கு நமன் தமர்க்கு அரு நஞ்சினை அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே என்று பாடுகிறார். பகவானுக்கு அடிமையாக இருக்க விடாமல் தடுப்பதாலும் சம்சார பந்தத்திலே ஈடுபடுத்துவதாலும் துக்கத்தை மட்டுமே அளிக்க வல்லதாக உள்ள புண்ணிய பாப ரூபமாக இருக்கின்ற கர்மங்கள் அனைத்தையும் மகாபாரத யுத்தத்தை போலவே தான் இட்ட வழக்காம்படி நியமிப்பவனாகவும் அப்படிப்பட்ட கர்மங்களுக்கு தான் வசப்படாதவனாகவும் உள்ளதால் தமச பரஸ்தாத்து என்று சாந்தோக்கிய உபனிஷத்து கூறுவது போல இங்குள்ளவர்களால் சென்று அடைய இயலாதபடி பிரகிருதிக்கும் அப்பால் உள்ள பரமபதத்திலே அனைத்தையும் விட உயர்ந்ததாகவும் எப்போதும் நிலையாக உள்ளதாகவும் இதைப்போல் இரண்டாவது ஏதும் இல்லை என்று கூறலாம்படி தேஜஸ் நிறைந்ததும் ஆகிய திருமேனியை கொண்டவனாக அவன் உள்ளான். கொள்ளையர்களிடம் இருந்து பொருள்களை மறைத்து பின் வெளியில் எடுப்பது போல அனைத்து லோகங்களுக்கும் பிரளய ஆபத்து நேரிடும் போது அவற்றையெல்லாம் உண்டு பின் உமிழ்பவனாகவும் தன் அடியார்கள் விஷயத்திலே அறிவு கலங்கும் விதமாக பிராணனை எடுத்து செல்ல வரும் யமதூதர்களுக்கு அந்த யமதூதர்களாலும் விலக்குவதற்கு அரிய விஷமாக உள்ளவனாகவும் தன்னை அடைந்தவர்களை ஒருபோதும் நழுவ விடாதவனாகவும் உள்ள அந்த சக்கரவர்த்தி திருமகனை அல்லாமல் வேறு யாருடைய சரணத்தையும் அதாவது திருவடிகளையும் நான் சரணமாக அதாவது தஞ்சமாக பற்றமாட்டேன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.